இங்கே ஒரு பொண்ணு அவள் வேலை செய்கிற வீட்டோட முதலாளி ப்ரெக்னென்ட் ஆகிக்கலாம். அப்புறம் அந்த மேட பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆனதை தன்னுடைய ஹஸ்பண்ட் தான் காரணம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சும் அந்த வீட்டோட முதலாளி அம்மா எதுவுமே பேசலை. அவங்க மேட பொண்ணு மேலேயும் கோவப்படலை, அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்டையும் அதை பற்றி கேட்கல. அதுக்கு பதிலாக அந்த முதலாளி அம்மா அவங்களுக்கும் அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி வயிற்றுல ஒரு துணியை கட்டிட்டு எல்லாரும் முன்னாடி நடிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இந்த மேட பொண்ணுக்கு பிறக்கிற குழந்தைய தன்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஏமாத்திடலாம் அப்படின்னு இவங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 10 மாதம் கழிச்சு அந்த மேட பொண்ணுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அப்படி அந்த ஆண் குழந்தை பிறந்த உடனே இந்த முதலாளி அம்மா அந்த குழந்தைய அவங்க கிட்ட இருந்து எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா அந்த குழந்தை முதலாளி அம்மா கிட்ட வந்த உடனே தொடர்ந்து நிறுத்த பயங்கரமா அழுக ஆரம்பிக்குது. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இந்த முதலாளி அம்மாவும் என்னமோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா என்ன பண்ணா அந்த குழந்தை அழுகையை நிறுத்த மாட்டேங்குது. அப்படி தன்னோட குழந்தை நிறுத்தாம நைற்றும் பகலும் அழுதுட்டு இருந்ததை இந்த மேடு பொண்ணால தாங்கவே முடியல. அது அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்து அப்படி அந்த குழந்தைய நிறுத்தாம அழுதனால அதுக்கு காய்ச்சலே வந்துருச்சு. உடனே அந்த முதலாளி அம்மாவும் பெரிய டாக்டர் எல்லாம் கூட்டிட்டு வந்து பாக்குறாங்க. ஆனா யாராலையுமே அந்த குழந்தையை குணப்படுத்தவே முடியல. இப்படி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தன்னுடைய குழந்தை கண்ணு முன்னாடி கஷ்டப்படுறது அந்த மேடு பொண்ணால தாங்கிக்கவே முடியல. உடனே அவ யாருக்கும் தெரியாம நைட் அந்த குழந்தை இருக்கிற ரூமுக்கு வந்து அந்த குழந்தைய பார்த்துக்க ஆரம்பிக்கிறா. பார்த்து அந்த குழந்தை தன்னுடைய உண்மையான அம்மாவு கிட்ட வந்ததும் அழுகை அப்படியே நிறுத்திட்டு அமைதியா படுத்து தூக்க ஆரம்பிக்குது. அப்படி அந்த குழந்தை மேடு பொண்ணு தூங்குறத பார்த்துட்டு அந்த முதலாளி அம்மா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு அது எப்படின்னு சுத்தமா புரியல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில பார்த்தா அந்த குழந்தைக்கு இருந்த காய்ச்சலும் காணாம போயிடுது. அந்த குழந்தைய ஃபுல்லா குணம் ஆயிடுது. அப்பதான் அந்த முதலாளி அம்மாக்கு புரியுது, நம்ம எவ்வளவுதான் அந்த குழந்தைய அம்மாவுக்கு ட்ரை பண்ண பார்த்தாலும் உண்மையான அம்மா கிட்ட இருந்து குழந்தைய பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த முதலாளி அம்மா ஒரு பக்காவான பிளான் போட்டு பகல்ல அவங்க எல்லாரும் முன்னாடி அந்த குழந்தைக்கு அம்மாவாகவும் நைட்டான உடனே யாருக்கும் தெரியாம அந்த குழந்தைய மேடு பொண்ணுகிட்ட கொடுத்து அவங்க 2 பேருமா சேர்ந்து அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க.